உனக்கு எவ்வளவு தில்லுந்தா என்கிட்ட வந்து தளபதி படம் எப்படி என்கிட்ட கேட்பேன். நான் தளபதி ஒரு மொக்கையா இருந்தாலும் நல்லா இருந்தா சொல்லுவேன். படம் வேற லெவல்ல வந்து தெகுஸ்டோன்ஸோட செம்மையா இது படம். உனக்கு என்ன வேணும் பத்துல? ஆக்டிங், மியூசிக், ஃபைட்டு, சீனு, எமோஷன் எல்லாமே இருக்குது. வேகமா சொல்றதுதான் எல்லாமே பத்து குத்து. 3 மணி நேரம் நான் 3 நிமிஷம் தானே பார்த்தேன். படமே 3 நிமிஷம் பார்த்தா இது எப்போ உட்காந்தா எப்போ வெளியே வந்தா எதுவுமே தெரியல எனக்கு. படம் வந்து சருன்னு போகுது, எந்த சீனுமே லேகுன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி இது படம். அதாவது கேமியோ ரோலு எந்தெந்த ஃபேன்ஸுக்கு தேவையோ அந்த ஃபேன்ஸுக்கு தேவையான கேமரா ரோல் கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. மியூசிக்கு யாரெல்லாம் முக்கான்னு சொன்னாங்களோ அவங்களாம் வந்து சூப்பர் ஸ்டார் கொடுக்குற வகையில வந்து மியூசிக் எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு. சாங்ஸ் முதற்கொண்டு பிஜிஎம் முதற்கொண்டு மொத்தமாவே மியூசிக் நல்லா இருக்குது. எமோஷன் இருக்கு, காமெடி இருக்கு, கவுண்டர் அட்டாக் இருக்கு, ஃபைட் இருக்கு, கன் ஷாட் இருக்கு, சேசிங் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குது பத்துல. ட்விஸ்ட் நான் சொல்ல விரும்பல. ஒரு சில ட்விஸ்டிங்லாம் என்னடா இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நான் ஷாக் ஆயிட்டேன். எதிர்பாராத ட்விஸ்டுங்க எல்லாமே அந்த மாதிரி ட்விஸ்டிங் வச்சுக்கிறாரு வெங்கட் பிரபு. ட்விஸ்டா இப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா வந்து நான் ப்ரிஃபர் பண்றது ட்விஸ்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். வெங்கட் பிரபு சாருக்கு அச்சப். அதுதான் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மொட்டை பாட்டலால ஸ்பார்க் பாட்டலால சொல்லித்தானுங்க. ஸ்பார்க் பாட்டுக்கு நான் பார்த்தது சீன் சொல்றேன். யாருமே சீட் அவுட் ஏஞ்சி போல. வாகமா ஒரு மெலோடி சாங் வந்துன்னா எவனா ஏஞ்சி போயிடுவான். டம்மடி தேயில பாத்ரூம் போது ஏஞ்சி போயிடுவானுங்க. இதுல வந்து ஸ்பார்க் பாட்டுக்கு யாருமே ஏஞ்சி போல. மொட்டை பாட்டுலாம் சிறானத்துல வந்து செம வைப், செம கூஸ் பம்ப்ஸ். மொட்டை பாட்டுலாம் சூப்பரா தளபதி இல்லையே தளபதி. ஆமா, கேப்டன் வந்து என்ட்ரி சீனே கேப்டன் தான் தளபதிக்கு. அந்த மாதிரி குத்து வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா அவரோட ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அது ஏன் ஏத்துக்க முடியுது அப்படின்னா தளபதி வந்து கெட்ட போட்டு வந்திருப்பாரு, கேப்டன் கெட்டப். அதனால வந்து அது அக்செப்டபிள். இல்லைன்னா வந்து அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி எனக்கு வேற நெகட்டிவே இல்ல. அதுதான் சொல்றேன் நான். இதுவே வந்து ரொம்ப யோசிச்சு நீங்க நெகட்டிவ்னு என்ன கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு படத்துல ஃபுல்லாவே எனக்கு வந்து நல்லா என்ஜாய்மெண்டா ஜாலியா ஒரு 3 ஹவர் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆகுது. அதாவது அதான் சொல்றேன், ஜெனரல் ஆடி போர் அடிக்காது. நீங்க ஒரு போர்னு சீன் சொல்லுவாங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் எதனா நெகட்டிவா சொன்னாங்களா? இல்ல சான்ஸ் இல்ல. அதுதான் சொல்றேன். சில படத்துல தெரிஞ்சிடும் இது பண்ணிருப்பா இது ட்விஸ்டிங்டா அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த படத்துல அந்த மாதிரி ட்விஸ்டிங் சீனே கிடையாது. அதாவது என்ன சொல்றது, ஆல்ரெடி தெரியற மாதிரி ட்விஸ்டிங் சீன் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பல. ஒரு சில சீன்லாம் வருது, அது வந்து இது ட்விஸ்ட். அதான் ஷாக் ஆயிட்டேன் நான் ட்விஸ்டிங் பார்த்துட்டு. 2-3 ட்விஸ்டிங் வந்து சூப்பரா இருக்கு. மெயினா இன்ட்ரோல் பேக் செம்மையா இருக்கு. பிரபுதேவா சார் சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு விஜய் ஃபேன், அஜித்தோட மியூசிக்லாம் வருது எப்படி? அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தளபதி ஃபேன்ஸோ ஃபேன்ஸோ இந்த படத்துல ஒன்னா என்ஜாய் பண்ணுவாங்க நான் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்து சொல்ல வந்து தலை ஃபேன்ஸுக்கு அந்த மியூசிக் போடும்போது எல்லாருமே கத்துறாங்க. தலை ஃபேன்ஸ் நின்று கத்துறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 2 ஃபேன்ஸா ஒன்னா மெர்ஜ் பண்ணி என்ஜாய் பண்ற அளவுக்கு வெங்கட் பிரபு பண்ணிருக்காரு. அது வந்து சூப்பர். அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அது பெரிய விஷயம். இப்போ இது தளபதி ஒத்துக்கிறாரு. பட் இது தளபதியோட மியூசிக் இதுல போனோம்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவரோட விருப்பம். இருந்தாலும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற வகையில வந்து ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்கட் பிரபு ஏத்தாரா கண்டிப்பா எடுப்பாரு. இப்ப மங்காத்தா ஆல்ரெடி வெங்கட் பிரபு ஏத்தாரு, அதனால இது வந்து ஒத்துக்கினாங்க. வெங்கட் பிரபு போடுறதுக்கு அக்செப்டபிள். இது வந்து தலையா கூட மறுபடியும் அவர் படம் பண்ணாருன்னா ஏன் கோட் டு மியூசிக் ஒய்நாட் போடலாமே, நல்லா தானே இருக்கும். மியூசிக்ல சூப்பரா இருக்கு. தீ மியூசிக் பிஜிஎம்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. அதை ஒரு சீன்ல போட்டு தளபதி மாஸ்க் அடிச்சா நல்லா தானே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து சில ரொமான்ஸ் சீன், ஃபேமிலி சீன் கொஞ்சம் வருது. அந்த சீன் வந்து நிறைய பேர் வந்து போர்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்லி இருக்காங்க. அது வந்து அந்த சீனை போர் அடிக்காம எடுத்துட்டு போறது தளபதியோட காமெடி தான். தளபதி அந்த இடத்துல நல்லா காமெடி பண்ணி அந்த சீனை வந்து கவுண்டர் குத்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காமெடி எடுத்துட்டு போய் சூப்பரா அந்த சீனை மேனேஜ் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து தளபதியோட காமெடியோட அட்வான்டேஜ். தளபதி வந்து படம் ஃபுல்லா அவர் தான் ஃபுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆமா, ஃபேமஸ் ஸ்டார் காஸ்டிங் இருக்காங்க. பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காங்க, யோகி பாபு இருக்காங்க, நிறைய இருக்காங்க, கோவன் இருக்காரு. எப்படி ஸ்பேஸ் அதாவது தளபதியை காட்டும் போது வந்து எல்லாருமே ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அவங்க வந்து ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க. பட் நீங்க தனியா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இளைய தளபதினு அந்த டிஆக்டிங் போட்டு வந்துருப்பாருங்க. அவரு தாங்க படத்துல வந்து வில்லனு. நம்ம ட்ரெய்லர்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுதான் சொல்ல. ஆமா, அதுதான் சொல்ல விரும்புறேன். ட்ரெய்லர்ல எவன் கலாச்சாரம்
அவன்லாம் கூட்டு வந்து படத்தை பார்க்க வச்சுனா அவன்லாம் வந்து தலையை தொங்க போட்டு போவானுங்க. ஏன்னா வந்து டிஏஜி மாதிரி தெரியல, உண்மையிலேயே இளைய தளபதி வந்து நஷ்டம் போன அப்படி இருக்கு. அந்த மாதிரி இது துத்துணுங்கிறாரு, டான்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இப்ப இருக்கிற தளபதி இல்லைங்க இது. உண்மையிலேயே அந்த ஏஜ்ல போயிட்டு அவர் கூட்டு வந்து நடிகை சம்பரிக்குது, அந்த மாதிரி இது சீனுங்களாம். அதனால அவர் வந்து டிஏஜிங்கே தெரியல. எனக்கு டிஏஜிங் ஃபீல் அந்த ஒன்னே ஒரு சீனு கேப்டன் மட்டும் தான், மற்றபடி எனக்கு டிஏஜிங்கும் ஃபீல் ஆகல. அந்த சின்ன வயசு கேரக்டர் இன்னொரு தளபதி ஒன்று இருக்கும், எங்க தளபதி பையன் மாதிரி, அது கூட எனக்கு ஃபீல் ஆகல. எல்லாமே சூப்பரா கொடுத்துருந்தாங்க, அதுதான் பெரிய விஷயம். பிடிச்சது தளபதியா இளைய தளபதி தான். நான் எல்லா சேனலையும் தான் சொல்லுகிறேன், இளைய தளபதி தான் வில்லனிசம் காட்டிடுறாரு. அந்த வில்லனிசனை நான் ஹாலிவுட் பத்திரோட பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பியூர் வில்லனு. ஆச்சு நீ ஒரு போனுக்காக கூட கொலை பண்ணுவாரு, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. நீ என்ன பண்ணாலும் நான் வந்து பண்றதா பண்ணுவேன், நீ என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்து கூட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்குற லெவலுக்கு இளைய தலைவர் வில்லனிசம் கொடுத்துருக்காரு. நான் வந்து சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வெங்கட் பிரபு எல்லாம் வந்தானா கட்டி பிடிச்சி கிஸ் வச்சிருவானு, அந்த மாதிரி இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜய் வராரு, மோடி வராரு, எஸ்கே வராரு, அதுக்கப்புறம் மகாத்மா மியூசிக் படத்துல என்ன சர்ப்ரைஸ்? இதுவே சர்ப்ரைஸ் ஆகும். இது அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்குது. இது வருதுன்னு நியூஸ் வந்திருக்கு, அது எப்படி காட்டாங்கன்னு ஒரு விதம் இருக்குல்ல. எல்லாருக்குமே தாராளமா சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஒரு சீன் வரல, 2-3 சீன் அச்சு விட்டு ஒரு பயங்கரமா வைப் ஏற்றி விட்டாங்க. நீங்க ஒரு சீன் தான் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இல்ல, எல்லா சீன் தாராளமா வரும். இந்த மாதிரி எல்லாம் உள்ள வர வச்சு ஒப்பேத்துறாங்க. யார் சொல்றா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இல்ல, யார் சொல்ல போறா? அதாவது ஒரு ஆர்டிஸ்டா படம் வந்து நல்லா இல்ல அப்படின்றதாலதான் இந்த ஒரு கேரக்டர் தெரியல. மேபி அவங்க படம் நல்லா இல்லாம கூட இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியே இருக்குது சீனு. ஏன்னா வந்து தளபதி பத்திரம் வந்தாலே கொஞ்சம் அவங்களோட மார்க்கெட் ஏறிடும். இப்ப எஸ்கேக்கெல்லாம் மாறிட்டு குத்துறாங்க. எஸ்கே இது வரையும் எஸ்கே படமே பண்ணலன்னா கூட இந்த சீனுக்காகவே எஸ்கேவோட மார்க்கெட் ஏறும், அந்த மாதிரி இது சீனு. தளபதி வரையும் என் பொறுப்பு நீ பாத்துக்கோன்ற மாதிரி குத்து வச்சு போயிடுறாரு. எஸ்கே வந்து ஒரு ஃப்ரெஷர் அறிமுகம் பத்தி இந்த சீன்ல போட்டிருந்தா கூட மாறிட்டு ஏறிடும் அவருக்கு, அந்த மாதிரி இது. அதனால எஸ்கே ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து பிரம்மாண்டமா எடுத்துக்காதீங்க. தளபதி வந்து உங்களுக்கு ஒரு இது குத்துருக்காரு, அவ்வளவுதான். ஆமா, வாய்ப்பு தான் குத்துக்கிறாரு. நீங்க ஒண்ணு தூக்கி பேசுற அத தளபதி எல்லாம் சொல்லாதீங்க, வாய்ப்பு குத்துக்கிறாரு, அவ்வளவுதான். தளபதி சொல்ல இடத்துக்கு நீ நடிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. தளபதி எல்லாம் யாருமே ஃபில் பண்ண முடியாது ப்ரோ. அது குளோனிங் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இளைய தளபதியா. ஆமா, நீ தளபதி போனா இளைய தளபதி கூட்டு நடிக்க வைக்க, குளோனிங் லாஸ்ட் சீன்ல வரும் லைனா குளோனி எத்தனை தளபதி வந்து இருக்கு, அத்தனை தளபதி அதான் சீனு. அதனால வந்து இளைய தளபதி போனா கூட இளைய தளபதி நடிப்பாரு, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன், ஆக்சுவலா அவர் வந்து பார்ட் 2 மாதிரி தான் குத்துருக்காரு. வில்லனிசம் போட்டு வெங்கட் பிரபு ஹீரோன்னு வரும்ல, அந்த மாதிரி எங்க வெங்கட் பிரபு வில்லன் சொல்லிட்டு சஸ்பென்ஸா குத்துக்கிறாரு வில்லனு. அந்த க்ளோனிங்க வச்ச நீ பார்ட் 2 தவிர நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அதுதாங்க சீனு, அதுதாங்க படமே. அந்த வில்லனிசம் தான் படமே. சூப்பரா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் மறுட்டாங்க. நீ தளபதி அரசியல் போனா கூட இளைய தளபதி படத்துல நடிக்கிட்டோம் நான் சொல்லுவேன். என்னோட ரெக்வஸ்ட் தான். நீங்க தளபதி, ஆமா தளபதி நீங்க அரசியல் வேலையை பாருங்க, இளைய தளபதி எனக்கு படத்தோட வேலையை பாருங்க. என் ப்ரொடியூசர் டேரக்டர் யாருன்னா கேட்டு அவரை புஷ் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். அதுலயே சொல்லிட்டாங்களே, நீங்க கோட்னு சொல்லாதீங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இஸ் தளபதி விஜய் சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸா சரி, அவரோட என்ன சொல்றது அந்த கெத்த மெயின்டைன் பண்ணது சரி, படம் வந்து சூப்பரா இருக்கு.